எம்பி தேர்தலில் என்ன பண்ணீங்க? அப்போ அதிமுக தோக்கடிக்கணும்னு நினச்சிங்களா? அதிமுக தோக்கணும்னு நினச்சிங்களா? அப்போ என்ன உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன உங்களுக்கு? உங்களுக்கு 10% கொடுத்தாங்க, அதனால அவங்களோட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு உங்களால் இது இருந்துச்சா? சரி, நான் அன்புமணி கேட்குறேன், எந்த காலத்துலையும் திமுக கூட்டணி இல்லைன்னு உங்களால் அறிவிங்க பார்ப்போம். எந்த கூட்டணி வைப்பாரு? எந்த காலத்துலையும் நாங்கள் கூட்டணி. இப்போ இன்னைக்கு தேதிக்கு அவர் என்ன சொல்றாரு? திமுகவினுடைய சதினால தான் இந்த பிரச்சனையே நடக்குது, எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டைக்கெல்லாம் காரணமே திமுக தாங்கிறாரு. நான் கேட்குறேன், இவருடைய இந்த காரணம் அப்பாவுக்கு முரண் பிடிக்கிறதுக்கு காரணம் அதிமுக தான். அதிமுகவுடைய பேச்சை கேட்டுட்டு தான் இவர் முரண் பிடிச்சி அப்பாவோட இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரை கண்ணீர் சிந்த வைக்கிறாரு, அவரை அழ வைக்கிறாரு, உடல் ரீதியாக அவருக்கு பிரச்சனையை உண்டாக்குறாரு. அப்படி சொல்லலாமா? அவர் ஆல்ரெடி ராமதாஸ் அதானே சொல்றாரு, நான் கண் கலங்கி நிக்கிறேன். அதுதானே, அதான் அதுக்கு காரணம் வந்து அதிமுக வந்து எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அதிமுக தான். அதிமுக பேச்சை கேட்டுட்டு தான் அன்புமணி இதெல்லாம் செய்யறாரு. அப்படி சொல்லலாமா நம்ம? என்ன லாஜிக்? திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க 2 பேரும் சண்டை. இல்ல, கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறாங்க திமுகவோட. அவங்களோட பேச்செல்லாம் கேட்டு தான் வந்து இவர் இப்படி நடந்துக்கிறாரு. நீங்க எந்த கட்சியில் அண்டர்ஸ்டாண்டிங்? நாங்க கூடிய விரைவில் அவருங்க பிடியிலேருந்து நாங்க மீட்க போறோம். அதை தான் நீங்க மீட்கவே வேணாம். இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ இங்கேருந்து என்ன 2.5 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. நேராக தைலாபுரத்துக்கு கிளம்பி போக சொல்லுங்க. போய் அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பா, என்னப்பா நீங்கள் தலைவராக இருக்கணும், அவ்வளோதானப்பா, நீ தலைவராக இருந்துக்குப்பா, 6 மாதம் நான் செயல் தலைவராக இருந்துக்குன்னு சொல்ல சொல்லுங்கள். எல்லா சதியும் முறியடிக்கப்பட்டிருக்கும்ல.